Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல ட்ரெஸ்ஸமி ஸ்மூத் ஷைன் கண்டிஷனரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கண்டிஷனர் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்றது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதனோட பிளஸ் என்ன மைனஸ் இல்ல, இந்த கண்டிஷனர் பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கண்டிஷனர் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சுக்க, ஃப்ரீசி ஹேரை கண்ட்ரோல் பண்ண, ஹேருக்கு நல்ல சைன் கொடுக்க, ட்ரை ஹேரை நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்க, ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் பார்க்க நல்லா சாஃப்ட் ஸ்மூத்தா சைனிங்கா இருக்கும். யாரெல்லாம் இந்த கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரை ஹேர் இருக்கவங்க, ஃப்ரீசி ஹேர் இருக்கவங்க, ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேவி ஹேர் இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணலாம். போத் மென் ஆர் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய சில்க் புரோட்டீன் பாத்தீங்கன்னா ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா காட்டும். டிமிட்டோன் அப்படின்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவோம்ல, அதே போல ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்பா இந்த கண்டிஷனர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஹேரோட மிடில்லையும் எண்ட்லையும் மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம், ட்ராண்டர் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரலாம். நீங்க மிடில் லென்த்லயும் எண்ட்லையும் மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்க பாத்தீங்கன்னா ஹேர் பார்க்க நல்லா ஸ்மூத்தா சைனிங்கா நல்ல ஒரு சில்கியான ஒரு ஃபீல்ல இருக்கும். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ண உடனே ஹேர்ல வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஃப்ரீசி ஹேர் கண்ட்ரோல் வரும். ஹேருக்கு நல்ல ஒரு சைனிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரைனஸ் குறையும். சைட் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா, ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணாம ஹேரோட மிட் லென்த்ல மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்னு பெருசா எதுவும் காட்டாது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரவே வராது. இந்த கண்டிஷனர் யூஸ் பண்றதால நம்மளோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறதுக்கு சாஃப்டா ஸ்மூத்தா சைனிங்கா இருக்கும். அதே போல தலையில ஒரு சிக்கு கூட இல்லாம பாக்குறதுக்கு நல்லா சில்கியான ஒரு ஃபீல்ல நம்மளோட ஹேர் பார்க்க சூப்பரா இருக்கும். இது என்னோட ஓன் ரிவ்யூ தான். நான் யூஸ் பண்ணதால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு மட்டும் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூல பார்க்கலாம்.